கொடைக்கானல் வனத்துறையினரால் செயற்கையாக உருவாக்கப்பட்டு வரும் போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என பழனி சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கோரிக்கையுடன் தன்னை சந்தித்த டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு உறுதியளித்த பின் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். கார் பார்க்கிங் ஒன்று, ரெண்டாவது சுங்க வரி வசூல் பண்ணுறது. அது மெயினாக எலெக்ஷன் அப்போ ஒரு டிமாண்டாக வச்சாங்க. அதுக்கான முதல் நடவடிக்கை இன்றைக்கி பேசியிருக்கோம். அது அந்த சுங்க வரி வசூல் பண்ண முழுமையாக நிற்க வச்சுட்டு வேறு மாதிரி கொண்டு வாங்க நீங்கள். அதனால் டிராஃபிக் ஜாம் ஆகுது, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டிராஃபிக் பிளாக் ஆகுது, அது பெரிய காரணமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதை பேசியிருக்கோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 5 இடத்துல பாயிண்ட் இருக்குது, சூசைட் பாயிண்ட்டு, பில்லர் ராக், அந்த மாதிரி 5 இடத்துல பாயிண்ட் இருக்குது. அந்த 5 இடத்துலையுமே பார்க்கிங் வசதி இல்லை அப்படின்னாங்க. அதுக்கான வசதிகள் ஏற்பாடு பண்ணலாம், அரசாங்கத்தில் பேசலாம். முறையான என்ன பண்ணால் தீர்வு என்ன நல்லாயிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஒரு வாரத்தில் பதில் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு அடுத்த கட்ட நடவடிக்கை போகலான்னு இருக்கோம்.